வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி. இன்றைக்கு சில விடயங்களை பார்க்க வேணும். முக்கியமாக நான் நேற்று ஃபுல்லாக வீடியோ போடையில், ஏனென்றால் நேற்று சாவச்சேரியில் வழக்கு நடந்தது. நேற்று 3 வழக்கு நடந்தது. வழக்கு தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லுவேணும், ஆனால் சொல்லக்கூடாது, சொல்ல வேணும். ஸோ அதுக்கு என்னோட வீடியோ ஒன்று போடுறேன். அதாவது என்னோட வீடியோ ஒன்று அது தொடர்பாக நான் உங்களுக்கு போடுறேன். நேற்றைய தினம் நடந்த வழக்குகள். நாளைக்கு நாளண்டைக்கு நீங்கள் தொடர்ந்து டிசிசி மீட்டிங்கள்ன்ற லைவை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு சில விஷயங்களை கதைக்க வேணும், கதைச்சித்தான் ஆக வேணும், கதைக்க வேணும். அந்த விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற விஷயங்கள் என்னென்னா, இந்த கேஸ் விலை அதிகரிப்பு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் விலை அதிகரிப்பு. உங்களுக்கு நான் ஒரு 10 வீடியோவுக்கு முதல், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முதல் 10-12 வீடியோவுக்கு முன்னுக்கு போய் பாருங்க. என்னுடைய முதலாவது வீடியோ இந்த ஈரான் இஸ்ரேல் போர் சம்பந்தமாக போட்ட முதலாவது வீடியோ. இலங்கையில் கேஸும் இருக்காது, பெட்ரோலும் இருக்காது உண்டு. 2வது, இதனுடைய விலை கூட போகுது என்று சொல்லி என்னுடைய பாலிய நண்பன் அல்லது சின்ன வயசு நண்பன் டெனிஷியஸ் கனியூட் அரவிந்தராஜனுடைய முகப்புத்தக பதிவையும் நான் சொல்லி மொக்கு மாதிரி கதைக்காத எஸ்எல்ஏஎஸ் முடிச்சு போட்டிருக்கிறாடாப்பா நண்பா. மொக்கு ஜாழ்ப்பாணிஸ் என்று ஃபேஸ்புக்கில் எழுதாத ராசா. யாழ்ப்பாணத்தான் சும்மா விளையாட்டுக்காரன் இல்லை, யாழ்ப்பாணத்தான் பெட்ரோல் பதுக்குறான்டா. அதுக்கு காரணம் இருக்குன்னு நான் சொல்லிக்கல. சில பேர் சிரிச்சவை. இவர் சொன்னவை என்றால், இவர் எதிர்கட்சியில் இருக்கிறார். எதிர்கட்சியில் இவருக்கு பெட்ரோல் விலை கூடணும், கேஸ் விலை கூடணும், நாடு அரசாங்கம் பிறளவணும். இவர் அரசாங்கத்தை எடுக்கிறார். நான் என்ற அரசாங்கத்தை எடுக்கிறதாவே அப்படியெல்லாம் விமர்சித்தாங்க. என்ன நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் இன்றைய தினம் சந்தோஷமான செய்தி ஒன்றை சொல்கிறேன். இலங்கை அரசாங்கம் அடித்திருக்கிற கூத்தொன்றை சொல்கிறேன். கேஸ் ப்ரைஸ் 12.5 கிலோகிராம் கேஸினுடைய ப்ரைஸ் 300 ரூபாவால் கூடியிருக்குது. சந்துரு எல்லாருமே போட்ட வீடியோவை நான் சொல்கிறதுக்கு, இந்த விலை கூடினதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ போடல. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம், இனியும் என்ன நடக்கும் இந்த கேஸ் விலையை சம்பந்தமாக உங்களுக்கு இந்த வீடியோ. 12.5 கிலோகிராம் கேஸ் 300 ரூபாவில் கூட்டிக்காங்க. தற்போதைய விலை 3990 ரூபாய். 5 கிலோகிராம் கேஸ் 120 ரூபாயில் கூட்டியிருக்கிறாங்க. தற்போதைய விலை 1602 ரூபா. 2.3 கிலோகிராம் கேஸ் 56 ரூபாயில் கூட்டியிருக்கிறாங்க. தற்போதைய விலை 750 ரூபாய். இதை விட நான் பெட்ரோல் விலை எல்லாத்தையும் கூட்டி கொண்டிருக்கல, கத்தி கொண்டிருக்கல. இதுலேருந்து பெட்ரோல், நார்மல் பெட்ரோலோ டீசலோ எல்லாமே கிட்டத்தட்ட படு மோசமாக விலை இருக்குது. 25 ரூபாயில், ஒரு நிமிஷத்தில் 25 ரூபாயால் ஏறி இருக்கு. நான் இந்த வீடியோவை ஒரு 10-15 வீடியோவுக்கு முதல், கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு முன்னே அல்லது 15 நாளுக்கு முன்னே நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு நான் தெளிவாக சொன்னான், எங்களுக்கு இந்த கேஸ் விலை ஏற்றம் பட்டு மோசமாக இலங்கையை போன்ற நாடுகளை பாதிக்கும் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். நான் சொல்லிக்கல கண்ணபேர் அதுக்குள்ள குளறி இருந்தவர், இல்லை இவர் எதிர்கட்சி, அதாவது தானே இவர் எப்படி சொல்கிறேன். நான் எதிர்கட்சியில் ராசா, நான் ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு எதிர்கட்சியும் உண்டு தான், ஆளுங்கட்சியும் உண்டு தான். அவங்க 2 பேருமே ஒன்றுக்குள்ள குட்டைகள் ஊர்ன மட்டைகள் தான். ஆகவே எனக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. எனக்கு சனத்துக்கு உண்மையான விடயங்களை சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. சரி, இந்த விடயத்தில் நான் உங்களுக்கு கேஸ் விலை 25 ரூபா போகும்னு சொல்லிக்கல, யாருமே நம்பல. அதுக்கு என்ன காரணம் என்னென்னா, சர்வதேச மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் என்று சொல்லுவார்கள், CRUD க்ரூட் ஆயில், அதாவது மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிற ஆயில் ஒரு பேரல் பார்த்தீங்கன்னு சொன்னால் $65 இருந்து $100 வரைக்கும் கூடி இருக்குது. அந்த க்ரூட் ஆயிலுடைய விலை கூடியக்குள்ள எங்களோட நார்மல் பெட்ரோலுடைய விலை கூடும். அது 10ஆம் ஆண்டு பிள்ளைக்குள்ள, 8ஆம் ஆண்டு பிள்ளைக்குள்ள, 5ஆம் ஆண்டு பிள்ளைக்கும் விளங்கும். ஆகவே அதை டிஎஸ் மேரி ஏன் விளங்கலைன்றது எனக்கு விளங்கலை. சும்மா புத்தகங்கள் எழுதிய கொஞ்சம் ஜோதிச்சு எழுதுவோம், முட்டாள் ஜாழ்ப்பாணி சொல்லி. எங்கென்ன சனம் பார்க்குறேன்டா, ஒரு 1000 லிட்டரை பதுக்குவோம். சரிதான், எப்படியாவது ஒரு கேலனில் 250, 4 கேலன் 250 லிட்டர் கொண்ட 4 கேலன் பதுக்கினால் 1000 லிட்டரை பதுக்கினால் 25 ரூபா கூடிய 25,000 ரூபா உழைக்கலாம். அது நம்மளோட சனத்துடைய ஒரு ஆளுண்ட 10 நாள் சம்பளத்தை 2500 ரூபா படி கூலி வேலைக்கு போகிற ஒரு ஆள் 10 நாள் வேலைக்கு போகாமல் கஷ்டப்படாமல் வீட்டை இருக்கேல்மண்டா யார் இந்த பெட்ரோலை பதுக்க மாட்டாங்க? இதுதான் உண்மை. இதை செய்து விளங்கிக் கொள்ளுங்க. சரிதானே? அதுதான் நடந்தது. ஸோ இது நான் இப்போ விமர்சிக்க போகிறதும் கதைக்க போகிற விடயங்களும் இந்த அரசாங்கம் செய்த கூத்து வேலை. இதை சிங்களத்தில் எல்லாம் இதை பார்த்தனா தமிழ்களில் தொடர்பாக விளக்கம் இல்லை. எங்கண்டாக்கள் தமிழ்களில் வீடியோக்கள் போடுறது கடும் பம்பலான வீடியோக்கள் தான் போடுறேன், முக்கியமான வீடியோக்களை போடுறேன். இந்த விஷயத்தை கேளுங்க. சிங்கள ஊடகங்களில் கதைக்கப்பட்ட விடயங்களை தமிழாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னண்டா, இப்போ அரசாங்கம் சொன்னது தங்கள்கிட்ட 42 நாளுக்கு ஜெட்டுக்கு 42 35 நாளுக்கு
ஃப்ளைட்டுக்கு அடிக்கிற பெட்ரோல் இருக்கிறது, 27 நாளுக்கு நிலத்தில் அடிக்கிறது, இதெல்லாம் முந்தையே வந்த கப்பல்ல இருந்து வந்த பெட்ரோல் இருக்குன்னு ஜனாதிபதி தன்னுடைய ஸ்பெஷல் ஸ்பீச் பண்ணார். ஏண்டா சொல்லி 5 நாளுக்குள்ள 25 ரூபா கூட்டி இருக்கிறீங்கடா, ஏற்கனவே கொண்டு வந்த பெட்ரோலுக்கு தான் விலையை கூட்டி இருக்கிறீங்கன்றதான் உண்மை. இதில் அதை யாருமே செய்யலாது. இப்போ எல்லாரும் சொல்லிடணும் என்னடா, ஜனாதிபதி என்ன செய்யறது, வெளிநாட்டில் காசை கூட்டினா இங்கே கூட்டும், வெளிநாட்டில் காசை கூட்டினா புதுசாக வேண்ட பெட்ரோலுக்கு தானே ராசா கூட்டணும். 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னே கொண்டு வந்து வச்சிருக்கிற பெட்ரோலோட விலையை கூட்டினீங்கன்னா அது கொள்ள லாபம் இல்லையாண்டு நேற்றைய தினம் மீடியா அல்லது அனுர அரசாங்கத்தினுடைய மாத்திய வேதிய பிரகாஷ் அல்லது மீடியா என்ன சொல்றது ஊடக சந்திப்பில் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் நேற்றைய தினம் முக்கடி வேண்டியிருப்பார் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு. அதை நான் தமிழாக்கம் செய்து போடல, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பல இடங்களில். ஸோ ஊடகவியலாக கேட்கணும், 1.5 மாதத்துக்கு முன்னே கொண்டு வந்த பெட்ரோல் இப்போ கூட்டி விற்கிறீங்கண்டா கள்ள வேலை தானே, மோசடி வேலை தானே, மாஃபியா தானே என்று அதுக்கு ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை, நலிந்த சொல்லியிருக்க சம்பந்தம் இல்லை, இது ஒரு மாஃபியா, எங்களால் கண்ட்ரோல் பண்ணிடலாமல் இருக்கிறது. ஸோ இந்த கதையை கதைக்கிறதுக்கு முன்னே கட்டாயம் நீங்கள் ஜனாதிபதியினுடைய இந்த உரையை கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு தி ஸ்பீச். இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கேக்கில்ல, ஜனாதிபதி உருட்டின ஒரு கதை ஒன்று நான் உங்களுக்கு இதில் போட போகிறேன். இது තමුන්නාන්සලට තියෙන ඩොලරය ඉහළ යනවා නම් ලෝක වෙළඳ පොලේ තෙල් මිල ඉහළ යනවා නම් මිල ස්ථාවර පවත්වා ගැනීම සඳහා මේ බද්දේ යම් වෙනසක් කළ හැකිව තිබෙනවා. මොකද අදත් පෙට්‍රල් ලීටරයක් කොළඹ වරායෙන් බානකොට රුපියල් 81යි. ඒට තමුන්නාන්සලගේ බදු තියෙනවා රුපියල් 68යි සත 12ක්. ඒ නිසා තමුන්නාන්සලට පුළුවන්කම තිබෙනවා මේ බද්ද උස් පහත් කිරීම හරහා තෙල් මිල යම් ප්‍රමාණයකට ස්ථාවරව පවත්වාගෙන යන්න. ඒ නිසා මම දැනගන්න කැමතියි පෙට්‍රල් ලීටරයකට රුපියල් 68යි සත 12ක බදු අය කිරීම සාධාරණද කියලා ගරු අගමැතිතුමාගෙන් දැනගන්න කැමතියි. பாராளுமன்ற உறுப்பினர் அறிக்கைகள்ல இந்த கதையை கதைச்சிருக்கிறார். இதனுடைய தமிழாக்கத்தை சொல்றேன். இவர் சொல்றார், பெட்ரோல் வராட்டவில்லா பாண்ட கோடு, அதாவது வெளிநாட்டில இருந்து பெட்ரோலை கொண்டு வந்து எங்களுடைய ஹாபருக்கு கொண்டு வரைக்க பெட்ரோலுடைய அந்த நேரத்திலேயா விலை 81 ரூபா, நீங்கள் அந்த பெட்ரோலுக்கு 68 ரூபாய்க்கு டாக்ஸ் அடிக்கிறீங்க. ஸோ அதனுடைய விலை 68 ரூபாய்க்கு டாக்ஸ் அடி 8 மாதம் 14 169 ரூபா 12% இப்போ பெட்ரோனுடைய விலை. இவர் கேட்கிறார் என்றால், இப்போது டொலர் விலை கூடிக்கொண்டு போகுது, டொலர் விலை கூறபடியா தான் நீங்கள் இந்த டாக்ஸ் அடிக்கிறீங்க. உங்கள்ட்ட விளைவு காசு இருக்கென்றால் இந்த அரசாங்கத்தால இந்த அடிக்கிற டாக்ஸ் 68 ரூபாயா 38 ரூபாயா மாத்தினால் 169 ரூபா பெட்ரோல 130 ரூபா கொடுக்கலாம். அதாவது டாக்ஸை குறைச்ச அவங்களுக்கு தெரியும், டாக்ஸும் அதனுடைய விலையும் சேர்த்து தான் மொத்தமா பெட்ரோலுக்கு நாங்கள் சில கொடுக்குற காசு. ஸோ எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக அவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கைகள் என்ன கேட்கிறாருண்டா, நீங்க அந்த டாக்ஸை குறைக்கலாம் தானே ராசா என்றுதான் அவர் கேட்கிறார். ஸோ அதே மாதிரி விளங்கி கொள்ளுங்க படிப்பா, சிலதுகளை விளங்கித்தான் ஆகணும், நீங்க விருப்பம் இல்லாட்டிலும் கேட்டுதான் ஆகணும், புண்ணியம் கிடைக்கும் கேளுங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் 335 ரூபாய் கிட்ட இருந்த அந்த பெட்ரோலை இப்ப திருப்பி 25 ரூபாயை இவர் கூட்டி இருக்கிறார் என்றால் இது பெட்ரோலினுடைய விலை கூட இல்ல, அதுக்கு அடிக்கிற டாக்ஸை 25 ரூபாயா அரசாங்கம் கூட்டி இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 800 கோடிக்கு பெறுமதியான காசு இந்த தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியால அரசாங்கம் நட்டமாயினது உண்டு. ரெண்டாவது, இந்த பொதுமக்கள்கிட்ட தித்வாவுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற பொதுமக்கள்கிட்ட கோடிக்கணக்கா இவர்கள் அடிச்சவர்கள். ஆனால் இந்த தித்வா புயலால அரசாங்கம் கணக்க இழந்தது. சோ இவர்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து பிடிக்கிறதுக்காக பெட்ரோல்ல கை வச்சு பெட்ரோலை 25 ரூபாயாக கூட்டி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சோ இந்த 25 ரூபாய இவர்கள் கூட்டியிருக்காருன்னா பெட்ரோலுடைய விலை கூடி இருக்குதானே. அப்ப தச்சமயம் சொல்லுங்க, அதாவது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர பெட்ரோல் 290 ரூபாய், இவ 40 ரூபா தான் அந்த அடிக்கணும்னு சொன்னா இவங்க 295 ரூபாய் ஆக்க போறோம்னு சர்வதேச நாடுகள்ல கூடி இருக்கா. இவன் இந்த டேக்ஸை குறைக்கலாம் தானே, அரசாங்கத்துல தான் காசு இருக்கு ராசா, ட்ரில்லியன் கணக்கான காசு இருக்கு, அவங்க டேக்ஸை குறைச்சி போட்டு அவங்கள்ட்ட கூடியிருக்கலாம் தானே. சோ இதுதான் இந்த அரசாங்கம் பொதுமக்கள்கிட்ட இருந்து சூறையாடுகிறது என்பதற்குரிய ஒரு சின்ன ஒரு உதாரணம். இந்த அரசாங்கத்தை நான் எதிர்க்கிறேன் ஏன் என்றா, இப்ப நான் அரசாங்கத்திட்ட முட்டு கொடுக்குற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பேன், அரசாங்கத்துக்கு காசு தேவைதானே, ஆகவே டேக்ஸை கூட்டுவோம்.
ஸோ இந்த டெக்ஸையும் சனத்திட்ட அள்ளி அள்ளி கூட்டி பொருட்கள விலையும் கூடிக்க சனம் எங்க இருந்து இவற்றை கொடுக்குறது. இப்ப நீங்கள் சம்பளத்தை சொல்றீங்க எவ்வளவு தலை கூட்டுறமண்டு, பேசிக் சம்பளத்தை 50,000 ரூபாயால கூட்டுறீங்க. சில உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒருவர் வந்து வேலைக்கு போறதுக்காக 10 லிட்டர் பெட்ரோலை பாவிக்கிறாரு வைங்கவன், 25 ரூபாயில கூட்டினா 250 ரூபா, 30 நாளும் 7,500 ரூபா. அதை விட வேலைக்கு போறது மட்டும் இல்ல, அங்க இங்க போறதுக்கு 7,500 ரூபா, 10,000 ரூபாய் கூட பெட்ரோலுக்கு வந்து இந்த 25 ரூபா கூட்டினதால இவர் இழக்கிறார். சோ நீங்கள் சம்பளத்துல 50,000 ரூபா கூட்டி போட்டு பேசிக்க 50,000 கூட்டையில 20,000 10,000 தான் கூட்டி இருக்கணும். பெட்ரோலோட விலையை கூட்டி அதை எடுக்கிறீங்களடா அதுல. சோ எங்கண்ட அறிவு கூடின இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற சிலதுகளுக்கு இதுகள் விளங்குறையில சம்பளத்தை கூட்டிட்டாங்க என்றுதான் நினைக்கிறது. சம்பளத்தை கூட்டி போட்டு இந்த டெக்ஸையும் கூட்டினா சம்பளம் கூட்டினதுக்கு என்ன பிரயோசனம்? பால்மா 1,500 ரூபா விற்கிறது 1,700 ரூபா வித்தா 200 ரூபா ஆவே 6 பட்டி வேணா கூட 1,200 ரூபா அதுல போயிருமாடா. சோ ஜோதிச்சு பாருங்க, 12 வில 165 ரூபாய் 180 ரூபாய்க்குன்னா 100 நாளைக்கு 3 பார்த்து கால்குலேட் பண்ணி பேர். சோ நாங்கள் அதுல ஜோசிக்கிறோம். அதுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி, இப்ப ஜனாதிபதி எல்லோ இவ்வளவு காலமும் எங்களுடைய அன்றகுமார் நாயக் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், என்ன மாதிரி கட்சியில என்ன வேணும்னாலும் கதைக்கலாம். இப்ப ஜனாதிபதி எல்லோ, இப்ப ஜனாதிபதியா வந்த பிறகு என்ன கதை கதைச்சிருக்கிறாருன்றதை போட்டு காட்டி அதனுடைய தமிழாக்கத்தையும் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோன்ற முடிவுல இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல எங்களுடைய பெட்ரோல் விலை எப்படி இருக்கும் என்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி சில அட்வைஸ்களையும் சொல்றதுக்கு விரும்புறேன் இந்த கார் கொள்வனவு சம்பந்தமாக. ஸோ வெயிட், நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், நேற்று முன்தின தினம் ஜனாதிபதி வந்து ஒரு பொது மேடையில இந்த பெட்ரோல் விலை சம்பந்தமாக, இப்ப ஜனாதிபதி ஆயிட்டார் தானே, என்ன கதைச்சிருக்கிறாருன்றதை நான் இதுல போடுறேன்னு கேளுங்க. තෙල් ගේනකොට ලාභයි ඒගොල්ලන්ට. තෙල් ගේනකොට කොමිෂන් එනවා. එන්න හැම නමකින්ම කෝටි ප්‍රකෝටි ගණන් ගහනවා ඒගොල්ලෝ. අද අපේ රටේ පුරවැසියන් මේ තෙල් වලට ගෙවන්නේ නොගෙවිය යුතු බිලක්, නොගෙවිය යුතු ගාණක්. අන්න අපි ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවක් ඔබගේ තෙල් මිලත් ඔබගේ විදුලි බිලත් අඩු කරන සලස්මක් එක්ක තමයි අපි ඇවිල්ලා තියෙන්නේ. අඩු කරන්න පුළුවන්. සහතික වශයෙන් අඩු කරන්න පුළුවන්. හැබැයි මේ ගෙවන්න ඕන නැති ගාන සැලසුම් අනුව වැඩ කරන්නේ නැති නිසා මේ ප්‍රශ්නේ මතුවලා තිබෙන්නේ. ඒගොල්ලෝ හැම වෙලාවෙම බලන්නේ ඒගොල්ලන්ට ලැබෙන පගාවේ පංගුව. අපි ඒක வீடியோவை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஏனென்றால் அந்த 10 செகண்டா தான் போட்டு காட்டணும். சிங்களம் தெரியாத ஆக்களுக்கு தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கை இருக்கும். இவர் என்ன சொல்றாரு என்றால், ஒவ்வொரு வார கப்பல்லையும் கோடிக்கணக்கான காசை இந்த அரசாங்கம் பத்த கவனமான்னு சொல்லி கத்துறாரு. அதாவது வந்து இவர்களுடைய தேர்தல் பிரச்சார மேடையில இவங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அன்றகுமார சனாயக ஜனாதிபதி அவர்கள் சொன்னது, இந்த அரசாங்கங்கள் எல்லாம் இதுல டெக்ஸ் அடிச்சு கோடியா காசு அடிச்சு 76 வருடங்களுமாக தங்களுடைய பொக்கெட்ல போட்டுக் கொள்றாங்க. நாங்கள் ஜாதிக ஜனபத வேக ஆண்டு வார நேரங்கள்ல உங்களுக்கு பெட்ரோல் விலையும் குறைப்போம், எலக்ட்ரிசிட்டி விலையும் குறைப்போம், குறைச்சு வச்சிருக்காங்க. திருப்பி வாசிக்கிறேன். கேஸ் 12.5 கிலோகிராம் 300 ரூபாயால கூடி 3,990 ரூபா, 5 கிலோகிராம் 120 ரூபாய். நான் என்ன சொல்றேன்டா, இது வந்து ஜனாதிபதி பேசி பிரயோசனம் இல்லை. அவர் வாழ்க்கையில நினைக்கல தான் ஒரு ஜனாதிபதியா வருவேன். நான் கூட முதல்ல யோசிக்கல இந்த ஒரு ஜனாதிபதியா வருமெண்டு. சும்மா எதிர்கட்சியில இருந்து கொண்டு சும்மா உருட்டலாம். யார் வேணும், நான் வேணுமென்றாலும் என்ன செய்யலாம். இப்ப கூட நான் இந்த வீடியோவுல ஜனாதிபதியை பிழை சொல்ற ஒரு வீடியோவா நான் இதை போடல. ஆனா பொய் சொல்லி ஏமாத்தி வரக்கூடாது. அதாவது மாபெரும் பச்சையன், மாபெரும் பொய்க்காரன்ற பேரோட ஒரு ஜனாதிபதி கதிரையிலிருந்து ரங்கி போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நான் என்ன சொல்றேன்டா, ஐயா மாபெரும் பொய் சொல்லியிருக்கிறீங்க, உகண்டாவில இருந்து காசு கொண்டு வருவோம், அதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, அது எனக்கு சந்தோஷம். அட்லீஸ்ட் நாங்க பிடிச்சு தர சின்ன கல்லறையாவது பிடிங்கோடு தான் எங்களுடைய ஜனாதிபதி. ஒரு முறை ஜனாதிபதியோட போய் நான் கதைக்க சொன்னார், பேரை சொல்றா பிடிக்கிறேன். நானும் நினைச்சேன் இருந்தால் உண்மையாவே பிடிக்க மாட்டேன். இல்ல, இதுதான் உண்மை. என்னண்டா, ஜனாதிபதியா வந்தா பிறகு கனப்பல டீலுகள் வரும். சோ ஜிஎம்ஓ ஸ்ட்ரைக் பண்ணும், அங்க ஸ்ட்ரைக் பண்ணும், இங்க ஸ்ட்ரைக் பண்ணும், கஷ்டம். இப்ப எல்லாரும் பின்னும் டாக்டர் நீங்க முதலமைச்சரா வர்ற முன்னா இப்படி சொல்றீங்க, முதலமைச்சரா வந்தா கல்லறை பிடிப்பீங்களான்னு நீங்க எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி எனக்கு தாராளமா கேட்குது. ஆனா நான் பிடிப்பேன். பிடிக்கலேண்டா வாங்கி போவேன். அதாவது வந்து பிடிக்கலேண்டா, அதாவது இன்றைக்கு நான் ஒரு 7-8 பேர்ட்ட கல்லறை கிருசாந்தி வைத்தியர் பேங்க்ல அக்கௌண்ட் சேர்த்து வச்சிருது, அக்கௌண்ட் ஒன்ல சேர்த்து காசு கொள்ளை அடிச்சான்னு சொன்னான் தானே, வேற ஆக்களுடைய பேர்களை சொன்னான் தானே.
நான் முதலமைச்சராக வந்து ஒரு 3 மாதத்துல 6 மாதத்துக்குள்ள இவை தொடர்பான இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணலையேண்டா, இந்த இன்கொயரியில இவைய அடிச்சு உள்ள போடையிலேண்டா, இவைய நான் டெம்பரரியா இவன் வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டையிலேண்டா நீங்க என்னோட கேட்கலாம். கிருஷாந்தி வைத்தியரோட உங்களுக்கு டீலிங்கா அவையோட டீலிங்கான்னு கேட்கலாம். நான் கேட்கறது முழுக்க ஜனாதிபதிட்டு அட்லீஸ்ட் வடக்கு மாகாணத்துல ஒடிட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம் கோடிக்கணக்கா கொள்ள செஞ்சிருக்கணும். சோ ஒடிட் ரிப்போர்ட்ல வந்தது கூட ஒரு ஆக்ஷன் எடுக்கலேண்டா. ஈகோட் தெளிவா சொல்லுகிறது ஒரு ஆளுக்கு கிரிமினல் குற்றம் ஒன்றுல வந்து ஒரு ஆள் குற்றம் சாட்டப்பட்டா அவரை நாங்கள் 2 மாதம் டெம்பரரி இன்டர்டிக் பண்ணோம் ஈகோட் சொல்லுகிறது. சோ அதையாவது செய்யறீங்களான்னு கேட்டா இல்ல. சோ அதையும் தாண்டி இப்ப அந்த விடயத்தையும் தாண்டி ஊழலை பிடிக்க மாட்டேன்றதுக்கு நல்ல உதாரணங்களை சொல்லுங்க. நேர விட்டு வரும் இந்த பெட்ரோல் விடயம். இந்த பெட்ரோல் விடயம் நான் இன்றைக்கு சொல்ற விடயத்தை திரும்ப பண்ணிக்கொள்ளுங்க. இது ஜனாதிபதியாலேயோ யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விடயம். ஏனென்றா எனக்கு இதுல நல்ல தெளிவாக தெரியும் இந்த போர் இப்படியே நீளமாக இருந்தால் இந்த ஒரு இடத்துல ஜனாதிபதி நேற்று சொல்லியிருக்கார் தான் பெட்ரோல் கொண்டு வாரங்கள்ல சமாஜங்கள் தலைவரும் இல்ல தான் இந்த காசு அடிக்கவும் இல்லையடா நம்புங்க என்று சொல்லி நேற்றைய தினம் கழிச்சிருக்காரு. அந்த வீடியோ தேடி பார்த்தா காணல உங்களுக்கு போட்டாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். ஆகவே நான் இந்த விடயத்தை சொல்றேன் நேரடியா வாயாலே. சோ இதுல பாக்கல இப்ப சனம் கேக்குது எப்ப இந்த பெட்ரோலுடைய விலை கூடுமா குறையுமா தொடர்ந்து இப்படி கூட்டிக் கொண்டே இருப்பீங்களான்னு இவர் சொல்றார். எப்ப ஈரான் புத்தம் முடிவடைகிற டேட்டை சொல்லுங்க நான் இதுக்கு என்ன நடக்கும் சொல்லி இருக்கிறேன். சோ இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா 25 ரூபாயில இன்னொரு 10 நாள் போய்க்கு இன்னொரு 50 ரூபாய் பெட்ரோல் கூடி இன்னொரு 20 நாள் போய்க்கு இன்னொரு 100 ரூபாய் பெட்ரோல் விலை கூடும். இப்ப என்னண்டா நான் கேட்கிற கேள்வி எல்லாம் இதுதான். சர்வதேச நெருக்கடிக்குள்ள நாடு மாட்டைக்குள்ள நாட்டை எப்படி காப்பாற்றுறதுதான் ஜனாதிபதியினுடைய வேலை. அதை விட்டுட்டு சர்வதேசத்துல கூடுது என்கிற வழி இல்லை. சோ அதற்கு சிந்திக்க இல்லை கோடிக்கணக்காக கொண்டு இந்த பிரஜாசக்தி ஒன்று போட்டு நாசமாக்குறது. உதாரணமா சொல்றோம் 57 மில்லியன் பூனேரிக்கு நடந்த டிசிசி மீட்டிங்ல கொண்டு இவ போட்டிருக்கிறான். அந்த 57 மில்லியன்ல வருமானம் வாரவையில அந்த 57 மில்லியன் ரூபாய் காசை பயன்படுத்தினமான்னு கேட்டா இல்ல. சோ எல்லாரும் என்ன கேட்கிற டாக்டர் நீங்க உங்கள்ட்ட அரசாங்கத்தை தான் நடத்துவீங்களான்னு கேட்டா நான் என்னோட அரசாங்கமே தர வேண்டாம். அந்த டிசிசி மீட்டிங்ல சொல்றேன் அந்த இடங்கள்ல கஜு வெளிநாட்டுல ஏற்றுமதி செய்யறதுக்குரிய கஜு பூனேரியில கஜு இயக்கம் இருக்கிற காலங்கள்ல நட்ட மரங்கள் இப்போது பராமரிப்பு இல்லாம இருக்காங்க. 57 மில்லியன் 507 லட்சத்தையும் அதுல போட்டு 100 பேருக்கு வேலையை கொடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுங்க. சோ இப்படியான வேலைகளை வந்து அரசாங்கம் செய்யுமான்னு கேட்டா இல்ல. இந்த பெட்ரோல் விலை இந்த கேஸ் விலை இது ஒரு ஸ்டார்ட் தான் ராசா. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது. இதனுடைய விலை இதை விட படும் மோசமா போகும்ன்றதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சோ இன்றைக்கு பெட்ரோல் விலை 25 ரூபா கூடி இருக்குன்றதை நினைச்சோன்னு சந்தோஷப்படாங்க. 25 ரூபா தானே கூடி இருக்கண்டு இல்ல. இது 25 ரூபா மட்டும் இல்ல, இன்னொரு 10 நாள்ல 20 நாள்ல மறுபடியும் ஒரு 20 ரூபா போக கூடும். இதை நாங்களோ ஜனாதிபதியோ தடுக்க இயலாது. ஆனால் உண்மை என்னென்றால் இப்பவும் இந்த அரசாங்கம் அடுத்ததா 2028ஆம் ஆண்டு வரப்போற இந்த நாட்டின் வங்குரோத்து நிலைமை அறிவிக்க போற நிலைமைக்கு போறோம்னு தெரிஞ்சும் அரசாங்கம் தன்னுடைய அடுத்த பாராளுமன்ற சீட்டுகளை எப்படி தக்க வச்சு கொள்றதுக்காக காசை செலவழிக்கிறமே ஒழிய தூர நோக்கு சிந்தனையோட தீர்மானிக்கலை என்பதுதான் உண்மை. ஆகவே வெகு விரைவில் சந்துரு இந்த வீடியோவிலையும் இதுலையும் நீங்கள் பெட்ரோல் விலை கூடியிருக்கிறத எதிர்பார்க்கலாம். இதை நாங்கள் ஒன்றுமே செய்யல. ஆனால் ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு பொய்யன் என்கிற விடயத்தையும் இந்த வீடியோ சொல்லி சொல்லுது. எனக்கு கவலை. ஏனென்றால் நானும் ஜனாதிபதி அவர்களை இவர் ஜனாதிபதியா வந்தா நாட்டில் ஏதாவது நடக்கும் என்று நினைச்சவர்கள், முக்கியமா எங்களுடைய தமிழோட விடுதலை போராட்டத்துல தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகள்ல அதே நேரத்தில் தமிழர்களுடைய பிரச்சனைகள்ல ஏதாவது நடக்கும் என்கிறது தான் உண்மை. நாங்கள் எதிர்பார்த்து விட்டு கடைசியா எங்களுக்கு நியாயத்தை தரையில தன்னுடைய இனத்துக்கு நியாயத்தை தரையில எல்லாரையும் மாறி மாறி போய் சொல்லி ஏமாத்த ஒரு ஆளை பாக்கல தலை இடிக்குது. பொய்யன் ஒரு அவருடைய மதிப்பு எல்லாம் போகுது அன்னைக்கு சரியான கவலையா இருக்கு. சோ இந்த விலையேற்றம் தற்காலிகமானது இல்லை. இன்னொரு 10 நாள்ல நீங்கள் ஒரு புது விலையை எதிர்பார்க்கலாம் என்றதையும் சொல்லிக்கொண்டு இது ஒரு சின்ன அட்வைஸ். கார் வென்றாக்கள் எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணக்கூடிய கார்களை வேண்டிக் கொள்ளுங்க. பிவைடியில அட்ரோ 1, 2, 3 என்ன அட்ரோ 1, 2, 3 எல்லாமே எலக்ட்ரிக் கார்னா கொஞ்சம் நீங்கள் இந்த விலையேற்றத்தை சமாளிச்சு கொள்ளலாம். பெட்ரோல் கார் இனிமேல் பாவிக்கிற என்பது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.